ஒரு பொண்ணு தான் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக அன்னைக்கு நைட்டு அவன் வீட்டு டின்னருக்கு போறான். சடனா இந்த பொண்ணை பார்த்தனால என்ன சொல்றதுன்னு தெரியாம அதிர்ச்சியிலேயே அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். கிச்சன்ல அந்த பொண்ணுக்கு தேவையான சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியுது. இந்த உருவத்தை பார்த்த உடனே அந்த பயந்துகிட்டே அந்த பொண்ணை டைவர்ட் பண்ணி ஹாலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த உருவம் கையில கண்ணை வச்சு இவனை மிரட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இன்னும் பயந்து போய் மறுபடியும் கிச்சனுக்குள்ள அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு சப்ப காரணத்தை சொல்லிட்டு ஓடி போயிடறான். ரொம்ப நேரம் ஆயும் ஆளை காணாம அப்படின்னு உள்ள போய் அந்த பொண்ணு எட்டி பாக்குறான். மூச்சு விடவே கஷ்டப்பட்டுக்கிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட மெதுவா போய் பேசுறான். உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, மெதுவா சொல்லு, பயப்படாத, எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு மெதுவா கேட்டதுக்கு அப்புறம் சில வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா, அவ இப்ப இன்னமும் என் கண்ணுக்கு தெரியறா, ஏன் இப்ப கூட எனக்கு இடது பக்கமா நின்று என்ன ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஹால்ல போய் அவ ஒரு உருவத்தை காட்டுறான். இவனு இறந்து போன என்னோட ஹஸ்பண்ட் தான், ரொம்ப நாளா என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான், இதெல்லாம் நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது, அப்படி ஒரு உருவம் பக்கத்துல இல்லைன்னு நினைச்சு நீ கடந்து போய்கிட்டே இருக்கணும், இதை நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டேன்னா வாழ்க்கையே நரகமாயிரும் அப்படின்னு இந்த பொண்ணு இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி சொல்லி இவனை நார்மல் ஆக்குறான். ரெண்டு பேர் பக்கத்துல இந்த ரெண்டு உருவம் நின்னுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.